ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெல்லன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை இந்த இடத்துல கழுகுகளைப் போல என்று கழுகுக்கு ஒப்பிட்டு என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். கிளியை போல அப்படி சொல்லியிருக்கலாம்ல, காக்காவை போல அப்படி சொல்லியிருக்கலாம்ல, பருந்து போல அப்படி சொல்லியிருக்கலாம்ல, குக்கு பேர்ட் போல அப்படி சொல்லியிருக்கலாம்ல, மயில் போல அப்படி சொல்லியிருக்கலாம்ல, கோழி போல அப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் சொல்லலை. அதெல்லாம் சொல்லாமல் ஆண்டவர் கழுகு போல அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அப்போ ஏன் மற்ற பறவைகளை போல ஆண்டவர் சொல்லலை அப்படின்னா அதை குறித்து நமக்கு கொஞ்சம் விவரம் என்ன செய்யணும், தெரியணும். கோழி மாதிரி ஏன் ஆண்டவர் சொல்லலை? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளுக்குள்ள அப்படியே அணைச்சி கொள்வது மாதிரி அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல கோழின்னு ஆண்டவர் என்ன செய்யலை, சொல்லலை. ஏன்னா கோழியினுடைய தன்மை வேற. கோழி எப்போவுமே இந்த உலகத்தையே சார்ந்ததாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கொன்னு என்ன செஞ்சுட்டே இருக்கும். அது இந்த எங்கேயாவது ஏதாவது நமக்கு கிடைக்குதா அப்படின்னே ஒரு இடத்துல அதை என்ன செய்யாது, இங்கே போனால் அது கிடச்சிருமா, அங்கே போனால் அது கிடச்சிருமா, இங்கே வந்து அது கிடச்சிருமா, சரச்சரன்னு எதையாவது என்ன செஞ்சுட்டே இருக்கும். எதாவது கிடைக்குமா அப்படின்னு எர்த் ரிலேட்டடாகவே இருக்கும். இந்த பூமி சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு காரியம் கிடச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று மட்டும் போகாது, ஒரு 4-5 போய் அதுக்கு சண்டை போடும். பார்த்துருக்கீங்களா? ஒரே இடத்துல போய் எல்லாம் என்ன செய்யும், வேகமாக போகும். போய் அது ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்னும் 4 என்ன செய்யும், சண்டை போடும். எல்லாத்த காட்டிலும் இந்த கோழி வந்து ரொம்ப பயந்த பறவை. கொஞ்சம் காற்று வேகமாக அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, கட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா என்ன செய்யும், பறக்கும். அப்படியே மேலே ஏதோ வட்டம் போடுற மாதிரி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி சத்தம் போட்டு வேகமாக இருக்கிற ஆட்கள்லாம் என்னமோ ஏதோன்னு வெளியில் வந்து என்ன செஞ்சிடும், பார்க்க வச்சிடும். அதனால தான் ஆண்டவர் கோழி போல என்ன செய்யலை. நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு அடுத்த சிந்தை உள்ளவர்களாகவே என்ன செய்யக்கூடாது. இங்கே போனால் ஏதாவது கிடைக்குமா, அங்கே போனால் ஏதாவது கிடைக்குமா, அவங்க ஏதாவது தருவாங்களா, இவங்க ஏதாவது தருவாங்களா, இது எனக்கு தேவை, இது எனக்கு தருவாங்களா, அல்லது எனக்கு தேவையானதை நீ என்ன எடுக்க வந்திருக்க ஏய் அப்படின்னு அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி எண்ணம் உடையவர்களா, சிந்தை உடையவர்களா, வாழ்க்கை உடையவர்களா நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. புயல் அடிக்கலாம், பெருமழை பெய்யலாம், ஆனால் நாம் யார், பயப்படுறவங்க கிடையாது. அதனால தான் கோழி போலன்னு ஆண்டவர் என்ன செய்யலை, சொல்லலை. கோழி என்றைக்கும் தனியாக போகாது, ஒரு கூட்டமாகவே போகிறது தான் நிற்கும். அல்லேலூயா. என்ன செய்யாது, அது தனியாக எப்பவும் தனக்கு பின்னாடி யாராவது வராங்களா, அல்லது நம்ம யாரோ கூட சேர்ந்துருமா, எங்கேயாவது தனியாக போயிட்டு வாங்கன்னா நான் போகல, யாராவது என் கூட வரீங்களா, ஏன் நீங்கள் ஜெபத்துக்கு வரல, நான் ஒத்தேல வர வேண்டியது இல்லை, அதனால தான் நான் என்ன செய்யலை, வரல. ஒரு 4 பேர் சேர்ந்து வந்தாங்கன்னா நானும் அவங்க கூட என்ன செஞ்சிடுவோம். இந்த மாதிரி கோழி தான் இந்த மாதிரி குரூப் சேர்த்துட்டு அலையும். நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது. பரலோகத்துக்கு போகும்போது நீங்கள் தான் தனியாக தான் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணால் நீங்கள் போகலாம். உங்களுக்காக யாரும் கூட்டமாக இவங்க நம்ம கூட்டத்தில் உள்ள ஆளியா, இவங்க நம்ம டீம் மெம்பர்ஸு, தூக்கு கையை பிடிச்சி நான் இந்த கையை பிடிச்சிக்கிறேன், நீ அந்த கையை பிடிச்சி வா, நம்ம 2 பேரும் பரலோகத்துக்கு போகும்போது இவங்களையும் தூக்கிட்டு போகணும், யாரும் தூக்கிட்டு போக முடியுமா? இப்படிலாம் குரூப்பு அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிளி இது சொன்னதே என்ன செய்யும், அதுக்கு சுயமாக என்ன செய்ய தெரியாது, எதையும் பேச தெரியாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னொருத்தரை பார்த்து இன்னொருத்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு ஆளை என்ன செய்யக்கூடாது. ஆமாம், அவங்க ஜெபம் பண்ணால் நம்மளும் ஜெபம் பண்ணணும், அவங்க சர்ச்சுக்கு வந்தால் நம்மளும் சர்ச்சுக்கு வருவோம், அவங்க இப்படி இருந்தால் நம்ம இப்படி இருப்போம். அல்லேலூயா. இன்னொருத்தரை பார்த்தே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்க இப்படி இருக்காங்களோ அப்போ நம்மளும் இப்படி இருப்போம், அவங்க இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்காங்களோ அப்போ நம்மளும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ். இப்படி இன்னொருத்தரை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் காப்பியே அடிக்கக்கூடாது. காப்பி கிறிஸ்டியனாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அதனால தான் ஆண்டவர் கிளி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக வீட்டில் வளர்க்குறதுக்கு ஏதுவான ஒரு பேர்டாக இருந்தாலும் கிளி போல நினைச்சிக்கல சொல்லலை. குக்குன்னு ஒரு பேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? குக்கு பேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா, அது கூட்டில் முட்டை விடாது. அல்லேலூயா. பறவைன்னா அது கூட்டில் முட்டை விட்டு அது குஞ்சை பராமரித்து வளர்க்கணும். ஆனால் இந்த குக்கு பேர்டு என்ன செய்யாது, அது கூட்டில் முட்டை விடாமல் இன்னொரு இதில் முட்டை விட்டுட்டு அது பாட்டு அலைஞ்சிட்டு, பொறுப்பு இல்லாத பறவை. ஆமீன் சொல்லுங்கள். அதனால தான் ஆண்டவர் குக்கு பேர்டு போலன்னு எழுதலை. ஆமீன் சொல்லுங்கள்.
பொறுப்பில்லாத தேவ பிள்ளையா இருக்கக்கூடாது, பொறுப்பில்லாத கணவனாக இருக்கக்கூடாது, பொறுப்பில்லாத மனைவியாக இருக்கக்கூடாது, பொறுப்பில்லாத பிள்ளையாக இருக்கக்கூடாது, பொறுப்பில்லாத விசுவாசியாக இருக்கக்கூடாது, பொறுப்பில்லாத ஊழியக்காரன் நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. கடமை உணர்வை அறிஞ்சு செயல்படுற ஒரு நபராக இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்தானத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தில் நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். யாராவது பார்ப்பாங்க, யாரோ செய்வார், எனக்கு என்ன, ஊழியம் தானே, யார் செய்வார், பாசி செய்வார், யா அவர் அதுக்குன்னே அழைக்கப்பட்டிருக்கிறார், எனக்கு என்ன. இல்லை, பொறுப்பு இருக்குது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது. அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாருக்கும் கடமை இருக்குது. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு பொறுப்பு உங்கள் தலை மேலே இருக்குது. சுவிசேஷத்தை அறிவிக்காது இருந்தால் எனக்கு ஐயோ, அது என் மேலே விழுந்த கடமை. யாரெல்லாம் அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களோ எல்லாருக்கும் அது கடமை. அதனால் என் பொறுப்பு அது. ஜெபம் பண்ணணும் அப்படின்னா அது உன் பொறுப்பு. நீ தான் குடும்பத்தில் தலைவி, நீ தான் என்ன செய்யணும், ஜோம். நான் இஷ்டத்துக்கு என் பாட்டு வேலை உண்டு, என் கடமை உண்டுன்னு இருப்பேன். நான் முட்டு போட்டு நினைக்க மாட்டேன். என் மனைவி மட்டும் என்ன செய்யணும் அப்படி கிடையாது. பொறுப்பு உள்ளவங்களாக இருக்கும், பொறுப்பு இல்லாதவங்களாக இருக்கும். பிள்ளைகளை வளர்க்குறதுல பொறுப்பாக இருக்கும். யார்கிட்டையாவது விட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க பார்த்துக்கிடுவாங்க, இவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படிலாம் போயிடக்கூடாது. நம்மள்ட்ட தான் கர்த்தர் நம்பி என்ன செஞ்சுருக்கிறார், தந்துருக்குறார். அப்போ நாம தான் யாராக இருக்கணும், பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும். மயில் போலன்னு ஆண்டவர் சொல்லலை. அல்லேலூயா. மயில் எவ்வளோ அழகான பறவை, மயில் போலன்னு சொல்லியிருக்கலாம்ல, கழுகு போலன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா மயில் பெருமைக்கு அடையாளம். மயில் எதுக்கு அடையாளம்? அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பெருமைக்கு என்ன செய்யக்கூடாது. இடம் ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்களா, என்னை எல்லாரும் அப்படியே என்ன செய்யணும், திரும்பி பார்க்கணும். ஆமே. உங்களை அலங்காரம் பண்ணிட்டு வரீங்களா, மேக்கப் பண்ணிட்டு வரீங்களா, ஜுவல் போட்டுட்டு வரீங்களா, கூட்டமே யாரை திரும்பி பார்க்கணும், இன்னைக்கு என்னை திரும்பி பார்க்கணும். அப்படி வரக்கூடாது. அல்லேலூயா. ஆடை ரொம்ப அவசியம், காஸ்ட்லியாக போடுங்க, அதை நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் நான் யாருக்கும் குறைஞ்சவன் இல்லை தெரியுமா அப்படின்னு, அதுதான் என் அந்தஸ்து. அந்த அடையாளத்துக்காக நம்ம எதையும் என்ன செய்யக்கூடாது, பரிச்சேர் மாதிரி இருக்கக்கூடாது. எல்லோரும் என்னை பார்க்க. நான் நடு ரோட்டில் நின்று ஜோம் பண்ணுவேன்னு அவன் ஜோம் பண்ணிகிட்டு இருப்பான், கையை உயர்த்தி ஜோம் பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா அவர் ஜோம் பண்ணுறது தெரியணும். ஆயக்காரன்னு பரிச்சைன்னு சர்ச்சில் போய் ஜோம் பண்ணும்போது அவன் பெருமையாக சொன்னான், பார்த்தீங்களா, நான் கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவேன், வாரத்தில் 2 தரம் என்ன செய்கிறேன், உபவாசம் பண்ணுறேன், டைத்தெல்லாம் ஒழுங்காக கொடுத்துருவேன், அந்த ஆயக்காரர்கள் பரிகாரர்கள் போலலாம் நான் கிடையாது அப்படின்னு தன்னை இன்னொருத்தனோடு ஒப்பிட்டு பேசும்போது ரொம்ப பெருமையான செஞ்சான். இதை மாதிரி தேவ பிள்ளைகள் நம்ம யாரும் ஒருத்தர் ஒப்பிட்டு அவங்கள காட்டில் நான் குறைஞ்சவங்க கிடையாது தெரியுமா, அவங்கள காட்டில் நான் யார் தெரியுமா, என் ஃபேமிலி என்ன தெரியுமா, இந்த மாதிரி மனதில் ஒரு எண்ணம் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அதனால தான் மயிலுன்னு ஆண்டவர் என்ன செய்யலை சொல்ல. பருந்து இருக்குது பார்த்தீங்களா, பருந்து, வல்ச்சர், இதனுடைய டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது செத்து போனதை திங்கும். இது என்ன செய்யும், செத்து போனது தான் திங்கும். இது ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்யாது. ஆமாம், அது மேலே எப்போவுமே இந்த ஒரு டெட் ஸ்மெல் என்ன செஞ்சுட்டே இருக்கும். அப்போ செத்த கிரியைகள் அதை விட்டு நீங்கி நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் எங்கே போகக்கூடாது சொல்லுங்கள். ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட நாம் மறுபடியும் மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து செத்த கிரியைகளை செய்கிற ஒரு ஆளை என்ன செய்யக்கூடாது. பிறகு நம்ம மேலே ஸ்மெல்லியாகவே இருக்கும். நம்ம கிறிஸ்துவின் வாசனை என்ன செய்ய மாட்டோம், வீச மாட்டோம். பவுல் சொன்னா, எங்கேயும் நாங்கள் கிறிஸ்துவின் வாசனை வீசுகிற நற்கந்தங்கள் அப்படி தான் இருக்குமே தவிர பேட் ஸ்மெல் வீசுகிற ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. அதாவது இயேசு அறியாத ஒரு நபர் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம பிரதிபலிக்கிறவங்களை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால தான் பருந்து போலன்னு என்ன செய்யலை, காக்கா போலன்னு சொல்ல. காக்கா வெல் ஃபெமிலியர் பேர்ட். காக்காவை பார்க்காதவங்க யாருமே, நம்ம கண்ட்ரியில் காக்கா ரொம்ப ஃபேமஸ். காக்காவை பாரு, அது உழைக்கிறது இல்லை, அது களஞ்சியத்தில் சேர்க்கறது இல்லை அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்காருன்னா, ஆண்டவர் ஏன் சொல்லி, அது ஒரு சோம்பேறி, அது உழைக்காது, அது ஒன்றும் செய்யாது. ஆனால் அந்த பறவை கூட நான் என்ன செய்கிறேன், போசிக்கிறேன். அப்போ நீ அதுலேருந்து விசேஷம் அல்லவா, நீ என் சாயலாய் படைக்கப்பட்டவன் அல்லவா அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு தவிர காக்காவை ரொம்ப உயர்த்தி நமக்கு உதாரணமாக சொல்லலை. அப்போ தேவ பிள்ளைகள் யாராக இருக்கக்கூடாது. யாராவது எனக்கு சேர்த்து வைப்பாங்க, நான் போய் என்ன செய்வேன், எடுத்துக்கிடுவேன். யாராவது எனக்காக சம்பாத்தியம் பண்ணுவாங்க, அதில் நான் உட்காந்து என்ன செய்வேன் இல்லை. சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்லா ஓடணும், உழைக்கணும். கர்த்தர் நல்ல பலன் தந்திருக்கிற காலத்தில் ஞானம் வாய்ப்பு தந்திருக்கிறதெல்லாம் பயன்படுத்தி என்ன செய்யணும், நல்லா உழைக்கணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும். காக்காவை அடையாளம் காட்டக்கூடாது. பாருங்கள் பாஸ்டர், பைபிளே சொல்லுது, நீங்கள் சேர்த்து வைக்க சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் இப்போ சொல்லியிருக்கேன்.
பொதுவாக எல்லாருக்கும் விளக்கம். சேமிப்பை குறித்து யாருக்காவது தவறான கண்ணோட்டம் இருந்ததுன்னா இன்றைக்கி மாற்றிடணும். கண்டிப்பாக சேமிப்பு இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். யோசேப்பு சேமித்து வைக்கலன்னா 7 வருஷம் பஞ்சத்தில் பிழைச்சிருக்குமா? தாவீது சேர்த்து வைக்கலன்னா சாலமோன் வந்த உடனே ஆலயத்தை கட்ட முடிஞ்சிருந்துருக்குமா? யோசிச்சு பாருங்கள். அல்லேலூயா. விசுவாசத்தை எங்கே அப்ளை பண்ணணுமோ அங்கே தான் அப்ளை பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எதிர்காலத்தை குறித்து, திட்டமிடுதலை குறித்து, நம்முடைய காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்படுதலை குறித்து எப்படி எப்படி ஞானமாக பைபிள் சொல்லுதோ அதன்படி வாழணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த காக்கா டர்ட்டி பேர்ட் எப்பவும் அழுக்கிலேயே போய் உட்காந்துருக்கும். நல்ல இடத்துல அது என்ன செய்யாது, உட்காராது. அது ஸ்மெல்லியாக ஒரு பெருச்சாலி செத்து கிடக்கும். அதை கண்டு எல்லோரும் விலகி விலகி போவாங்க. அது அங்கே தான் போய் என்ன செஞ்சுருக்கும். அது நாத்தோன்னு தெரிஞ்சும் அங்கே போய் என்ன செஞ்சுருக்கும். அது ஒரு அழுக்கான பறவை. நம்மளாம் ஆண்டுடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டுட்டோம். திரும்ப போய் என்ன செய்யக்கூடாது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை அழுக்காக்கிடக்கூடாது. ஏன் இந்த பறவைகள்லாம் சொல்லணும், ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். சரியா? ஆண்டவர் கழுகை நமக்கு உதாரணமாக சொல்லியிருக்கிறாருன்னா அதில் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதை தான் உங்களுக்கு சிம்பிளாக கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கழுகு தான் உயரத்தில் பறக்கும். அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் தனியாக தான் பறக்கும். கழுகு கூட்டமாக நிச்சயாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது எப்பவும் உயர்ந்த அனுபவத்தில் தனியாக இருக்கும். மலை மேலே ஏறுற அனுபவம். இயேசு தனித்து, மோசே தனியாக இரவும் பகலும் 40 நாள். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த உயர்ந்த அனுபவத்துக்கு ஒப்பனையா இந்த கழுகு ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாமும் இப்படி தனித்து உயர்ந்த உன்னத அனுபவங்களை வாஞ்சிக்கிறவங்களா இருக்கணும். தனிப்பட்ட விதத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். எல்லா பறவைகளை காட்டிலும் அது உயர்ந்து பறக்கும். மற்ற பறவைகள் பறக்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்குன்னா அந்த எல்லைகளெல்லாம் தாண்டி தான் இது பறக்கும். அப்போ எல்லாரும் 1 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுவாங்கன்னா நான் அதுலேருந்து கூட ஜெபம் பண்ணணும். எல்லாரும் 1 நேரம் தான் வாரத்தில் ஃபாஸ்டிங் இருப்பாங்கன்னா நான் அதுலேருந்து கூட நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணணும். எல்லாரும் இவ்வளோதான் ஆண்டவருக்குன்னு செய்வாங்கன்னா நான் இவ்வளவு ஆண்டவருக்கு என்ன செய்யணும். இப்படி எல்லாத்துலேயும் நான் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. ஆஸ்தியில், அந்தஸ்தில், பணத்தில், செல்வாக்கில், பேரில், பெருமையில், புகழில் மட்டும் நான் உயர்ந்திருக்கேன் இல்லை. அதில் உயர்ந்துருங்க, நல்லது தான். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக அப்படி ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட காரியம்னு வரும்போது அதில் எல்லாரை காட்டிலும் நான் உயரத்தில் இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறாங்கன்னா நான் 7 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணணும். எல்லோரும் 7 நாள் இருக்காங்கன்னா நான் 21 நாள் இருக்கணும். எல்லோரும் 21 நாள் சகஜமாக இருக்காங்கன்னா நான் 40 நாள் இருக்கணும். இதுதான் கழுகு போல அனுபவம். ஆமீன் சொல்லுங்க. அன்கம்பீட்டபிளாக நம்ம இருக்கணும். நம்ம கூட யாரும் என்ன செய்யக்கூடாது, போட்டி போடவே கூடாது. போட்டி போடுறதா இருந்தால் இதில் தான் போட்டி போடணும், வேறு எதுலேயும் போட்டி போட்டுறாதீங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்தில் முழங்காலில் நிற்பேன். 1/4 மணி நேரம் தான் முழங்காலில் நிற்க முடியுமா? இன்னும் நான் 1/2 மணி நேரம் நிற்குவேன், நிற்பேன். 1/2 மணி நேரம் நிற்பேன்னா இன்னும் 1 மணி நேரம் நான் நிற்பேன். உட்கார்ந்து தான் பைபிள் வாசிக்கிறேன்னா இன்னும் நான் முழங்காலில் நின்று பைபிள் வாசிப்பேன். உயர்ந்த அனுபவம், மேலே பறக்கும் அனுபவம், கழுகை போல பெக்கூலியராக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது தனியாக அது உயர்ந்த இடத்துல அது என்ன செய்யும், பறக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கழுகுனுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, இந்த உயர்ந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்குமா. எப்போ புயல் அடிக்குண்டு. ஆமீன். புயல் அடித்தா மற்ற பறவைலாம் என்ன செய்யும், எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிடும், எங்கேயாவது சேஃப்டியாக எங்கேயா என்ன செஞ்சிடும், ஒதுங்கிடும். ஆனால் கழுகு மட்டும் நான் ஏற்கனவே ஒரு ஆல்டிடியூட்டில் பறந்துட்டுருக்கேன், இதிலேருந்து இன்னும் நான் பறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மலை உச்சி அந்த புயலுக்காக காத்துட்டே இருக்குமா. அந்த புயல் அடித்த உடனே இது செட்டை அடித்து அதில் பறக்க ஆரம்பிக்கும் போது அது இதுவரைக்கும் பறந்த உயரத்தை காட்டிலும் அதிக உயரத்தில் பறக்கிறதுக்கு அது உதவியார். அப்போ புயல் அது விரும்பி எதிர்நோக்கும். ஆமீன் சொல்லுங்கள். புயல் காற்றை விரும்பி எதிர்நோக்குகிற ஒரு பறவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயர பறக்கணும் அப்படின்னா உபத்திரவம், பாடு, நிந்தனை, கஷ்டம், அவமானம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பிடிச்சி நம்மளை கீழே இழுத்துடக்கூடாது. இது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உயர ஆரம்பிச்சோன்னு சொல்லப்படணும். என்னைக்கு பாடு வந்ததோ, என்னைக்கு கஷ்டம் வந்ததோ, என்னைக்கு அவமானம் வந்ததோ, அன்னையிலேருந்து இவங்க ஜெபம் கூட்டிட்டு, அன்னையிலேருந்து இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரம் உயர்ந்துட்டு. ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி தான் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி ஏதோ வருவாங்க போவாங்க. ஆனால் நெருக்கம் வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தா ரெகுலராக ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கிறாங்க.
ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்தில் ஆளா நிற்கிறாங்க. ஆலயம்னா ஆளா வந்து நிற்கிறாங்க. ஆராதனைன்னா நேர்மல வேலை நிற்கிறாங்க. ஜெபம்னா தவறாமல் பங்கெடுக்கிறாங்க. ஊழியத்தில் ஆளா தங்களை இணைத்துக் கொள்றாங்க. எப்போ? இதெல்லாம் நல்ல காலங்களில் அல்ல, சமாதானமான காலங்களில் அல்ல, எல்லாம் பலமும் சுகமும் இருக்கிற நாட்களில் அல்ல. இதெல்லாம் இல்லாமல் குறைந்து போகும்போது, நெருக்கங்கள் பெருகும் போது, பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது, கஷ்டங்களினால பாதிக்கப்படும் போது நம்ம ஆர்வம் என்ன செஞ்சிடக்கூடாது. இதுதான் உயர பறக்கிறதுல ஸ்பெஷல். சும்மா உயர பறக்கும்னு கழுகு சொல்றதுக்கு இல்லைங்க. இந்த புயலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கழுகு உயர பறக்கும். அப்போ உங்கள் லைஃப்பில் வருகிற சேலஞ்சஸ், சவால்கள், இதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி என்ன செய்யணும்? மேலே எழும்பணும். யாரோ உங்களை ஏமாற்றிட்டாங்க, யாரோ உங்களை கைவிட்டுட்டாங்க, யாரோ உங்களை வஞ்சிச்சிட்டாங்க, யாரோ உங்களை பாதிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை ஒரு சவாலாக எடுத்துகிட்டு என்ன செய்யணும்? ஆண்டவரை பிடிச்சிக்கிடணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தில் ஃபெயிலியர் ஆகிட்டு, ஏதோ ஒன்று லாஸ் ஆகிட்டு, ஏதோ ஒன்று நினச்ச மாதிரி என்ன செய்யல, நடக்கலை, உடனே பைபிளை தூக்கிட்டு நான் என்னப்பா சர்ச்சுக்கெலாம் வரமாட்டேன், என்ன எங்கே கூப்பிடக்கூடாது, சர்ச்சுக்கெல்லாம் கூப்பிடக்கூடாது, அப்படி ஆளாக போயிடக்கூடாது. இனிமேல் தான் ஒழுங்காக சர்ச்சுக்கு வருவேன்னு தீர்மானம் பண்ணணும். அல்லேலூயா. சர்ச்சு எப்போல்லாம் திறந்திருக்கோ அப்போல்லாம் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும். சர்ச்சில் என்ன கூட்டாது, பகலோ மாலையோ மதியமோ சாயங்காலமோ அதிகாலை எப்போ வச்சாலும் அதில் நான் ஒரு ஆளாக இருப்பேன். புயல் வரும்போது அதை தனக்கு பயன்படுத்தி மேலே எழும்புகிற கழுக போல பாதிப்புகள், பிரச்சனைகள், ஆபத்துகள், வேதனைகள், வியாதிகள், பொருளாதார நெருக்கடிகள், குடும்பத்தில் பிரச்சனைன்னு வரும்போது ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்தில் என்ன செஞ்சோன்னு அடிச்சு, செட்டை அடிச்சு சொல்லுங்க, மேலே போயிடணும். கழுகு உயர பறக்கும் ஒன்று. ரெண்டாவது உற்று நோக்கும். 5 மைலுக்கு மேலே இருந்தாலும் கீழே ஓடுற கோழி குஞ்சு ஷார்ப்பாக தெரியும். அல்லேலூயா. எத்தனை மைல்? 5 மைலுக்கு மேலே அது பறந்துட்டு இருந்தாலும் அதனுடைய ஐ சைட் பவர் எப்படி இருக்கும்? கீழே ஓடிட்டு இருக்கிற கோழி குஞ்சு என்ன சைஸில் ஓடிட்டு இருக்கோ அதே சைஸில் தெரியும். நமக்கு தூரத்திலிருந்து ஒரு காரியத்தை பார்க்கலாம், அது அங்கே பெருசாக தெரியும். ஆனால் இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது அது எப்படி தெரியும்? ஆனால் கழுகுக்கு அப்படி தெரியாது. ஷார்ப்பாக அது என்ன சைஸில் இருக்கோ அப்படி தெரியும். நீங்கள் சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? கடலுக்குள்ளே நீந்திட்டு இருக்கிற மீனை கழுகு உள்ளே போய் என்ன செஞ்சிடும்? தூக்கிட்டு வந்துடும். நமக்கு வெளியிலேருந்து பார்த்தா மீன் உள்ளே இருக்க தெரியுமா? தெரியாது. ஆனால் கழுகுக்கு தண்ணிக்குள்ளேயும் தெரியும். அப்போ இது உற்று நோக்கும் திறன் கொண்டது. அப்போ ஏன் கழுக போல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க நவம்பர் மாதம் 23ஆம் தேதி. ஆனால் ஒரு 5 வருஷம் கழித்து கர்த்தர் உங்களை எப்படி வைக்க போகிறாருங்கிற தொலைதூர தரிசனம் இருக்கணும். ஆஃப்டர் 10 இயர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன உங்களை கொண்டு செய்து முடிக்க விரும்புகிறார் என்பதை அறிஞ்சு ஓடணும். புசியுங்கள், குடியுங்கள், அப்படி தானே, உண்போம், குடிப்போம், அதோட நாளைக்கு சாவோம், இப்படிப்பட்ட தத்துவத்தெல்லாம் நிச்சயக்கூடாது. தேவ பிள்ளைகள் ஃபாலோ பண்ணக்கூடாது. என்னைக்கு மரணம் நமக்கு தெரியாது. ஆனால் பிளான் பண்ணுங்கள், 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. 10 வருஷம் கழிச்சு என் ஊழியம் எப்படி இருக்கும்? இந்த பார்வை நமக்கு வேணும். உங்கள் பிள்ளை வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்குது. 10th முடித்த உடனே என்ன குரூப்பை செலக்ட் பண்ணணும், 12th முடித்த உடனே எந்த காலேஜில் சேரணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் பிளான் பண்ணணும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்தடுத்து என்ன இருக்குது, உலகம் எப்படி இருக்குது, அதெல்லாம் காண்பித்து கொடுக்கணும். அப்போ ஒரு நல்ல தொலைதூர தரிசனத்தோடு, ஒரு எய்மோடு, ஒரு ஆம்பிஷனோடு நம்ம ஓடிட்டே இருந்தால் தான் டக்குன்னு போய் என்ன செய்ய முடியும், கேட்ச் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு குறிப்பிட்ட காலேஜை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அவங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, அவங்கள அப்ரோச் பண்ணனா எப்போ அப்ரோச் பண்ணணும், அவங்க ப்ராஸ்பெக்டஸ் எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் எப்போ நமக்கு கிடைக்கும், அவங்கள அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஃபார்மேட் இருக்குது, இதெல்லாம் எப்போ லாஸ்ட் மினிட்ல போனால் அவங்க ஈஸியாக சொல்ல முடிஞ்சிட்டுருவோம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ படித்து நம்முடைய பிள்ளைகளை ஆளாக்கிட்டு இருக்கும்போதே என்ன செய்யணும்? திட்டமிடணும். ஜெபத்தோடு திட்டமிடணும். எங்கள் பிள்ளைகளை எங்கள் கையில் தந்திருக்கீங்க, எங்கள் பிள்ளைகளை குறித்த எதிர்காலத்தை நாங்கள் பிளான் பண்ணணும், சொல்லுங்கப்பா, கேட்கணும். அல்லேலூயா. எங்கள் பிள்ளை எங்கே படிக்க வைக்கணும் சொல்லுங்கள், கேட்கணும். என்னவா என் பிள்ளையை மாற்றணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நம்பி தானே தந்திருக்கிறாரு. அந்த தொலைதூர பார்வை உங்களுக்கு இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்று இத்தனை வருஷமாக சர்ச்சில் நான் வந்துட்டு இருக்கிறேன், எதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். இந்த 2025 முடிக்க போகிறேன்னு இத்தனை வருஷம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் என்ன செஞ்சுருக்கேன்,
ஒரு ஆத்மாவை நான் ஆதாயம் பண்ணியிருக்கேனா, ஒரு ஆளை பிடிச்சிருக்கேனா? அல்லேலூயா. என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? ஏன்னா நமக்கு என்ன இல்லை, பொதுவாக தொலைதூர பார்வை இல்லை, தொலைதூர தரிசனம் இல்லை. ஆனால் கழுகு போல ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு, அது 5 கிலோமீட்டருக்கு மேலே பிறந்தாலும் கீழே இருக்கிறது தனக்கு தேவை, அதை வந்து கேட்ச் பண்ணிட்டு போயிடும். கடலுக்கு உள்ளே இருந்தால் மறைந்து இருக்கிறதையும் அது பார்த்து தனக்குரியதை எடுத்துகிட்டு போயிடும். அப்போ நமக்கு முன்பாக எல்லாம் ஓப்பனாக இல்லை, எல்லாம் திறந்த வாசலாக இல்லை. சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, சில காரியங்கள் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. அப்போ அதெல்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அதை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு தாரும். எதிர்காலத்தை குறித்து எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை, அதை எனக்கு நீங்கள் காண்பீங்க. தெளிவான தரிசனத்தை எனக்கு தாங்க. எத்தனை சாட்சியை கேட்குறேன். கர்த்தர் ஒரு டிவியில் ஸ்க்ரீனில் அப்படியே ஒரு படம் போடுற மாதிரி காட்டினார். இந்த இடத்துக்கு போ, இந்த தெருவில் திரும்பு, இந்த பேர் அட்ரஸ் இப்படி இருக்கும். எத்தனை காரியங்கள் நம்ம பார்க்குறோம் பைபிளில், எத்தனை அனுபவ சாட்சிகளை கேட்குறோம். இதெல்லாம் நம்ம என்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம்? அல்லேலூயா. இதில் ரொம்ப ஆச்சரியமானது, நல்லா கவனிங்க. இது தன்னுடைய வாயிலிருந்து ஒரு நம்ம சலைவா சொல்கிறோம்ல, எச்சி, இதை மாதிரி ஒரு சலைவாவை அது தன்னுடைய இறக்கைகளில் அது தடவுமா. ஏன் அப்படின்னா அது மெழுகு மாதிரி இருக்கும். தண்ணி பட்டால் என்ன செய்யாது, ஒட்டா. நீங்கள் தண்ணிக்குள்ளே முங்கிட்டுனா சிறகுல தண்ணி ஆகிட்டுனா என்ன செய்ய முடியாது, திரும்ப அடிக்க முடியாது. அதனால் தண்ணிக்குள்ளே இருக்கிறத எடுக்கிறதுக்கு இது வருது அப்படின்னா தன்னுடைய ரெக்கைகள் முழுவதும் அது அந்த சலைவா வச்சு என்ன செஞ்சிடும், அது எல்லாம் டச் பண்ணி வச்சிடும். அப்போ அது தண்ணிக்குள்ளே முங்கி அந்த இறையை கேட்ச் பண்ணிவிட்டு அது வெளியே வரும்போது அந்த தண்ணியினால் நனைஞ்சது நிமித்தம் அது ரெக்கையை அடிக்க முடியாத ஒரு சிரமம் அதுக்கு என்ன செய்யாது, வராது. உலகத்தில் சவால் உண்டு, தடைகள் உண்டு, போராட்டம் உண்டு. ஆனால் இந்த வசனம், ஜெபம், பரிசுத்தாவின் வல்லமை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற தெய்வீக ஞானம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அனுகூலங்கள், இவைகளை எல்லாம் பயன்படுத்தி நம்ம செயல்படும் போது எதுவும் நமக்கு இடையூறாக இருக்காது, எதுவும் நமக்கு சவாலாக இருக்காது. எல்லாத்தையும் சிறப்பாக சுலபமாக செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. கழுகு உயிரற்றவைகளை உண்ணாது. ஆமென் சொல்லுங்க. உயிரற்றது என்ன செய்யாது, அது சாப்பிடணும்னா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி தான் சாப்பிடும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எப்பவும் செத்து போனதை சாப்பிட நினைக்கக்கூடாது. என்னைக்கோ கேட்ட ஒரு வார்த்தையை கேட்டு கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இதான் அப்பம், வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே. இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறார். இதை நான் புசிக்க கொடுக்குறேன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்னை நினைவு கூறும்படி இதெல்லாம் செய்யுங்கன். அதனால தான் நமக்கு நித்திய ஜீவன்லாம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன வேணும், ஒரு வார்த்தை வேணும். ஆமென் சொல்லுங்க. ஏதோ பழைய அனுபவத்தை வச்சே ஓடிடக்கூடாது. அந்த காலத்தில் நாங்கள் ஜோம் பண்ணுவோம் பார்த்துட்டேன், அந்த காலத்தில் நாங்கள் ஊழியம் செய்வோம் பார்த்துட்டேன், அந்த காலத்தில் அதை வச்சு என்ன செய்ய. இன்னைக்கு ஜோம் பண்ணுறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினாரா? இன்னைக்கு தரிசனம் உண்டா? இன்னைக்கு சொப்பனம் உண்டா? இன்னைக்கு ஆண்டவரோடு உங்களுக்கு தொடர்பு உண்டா? 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. அது வேண்டான்னு சொல்லல, அது தேவை. பழைய அனுபவங்கள் நமக்கு தேவை. ஆனால் அந்த அனுபவத்திலே போயிடக்கூடாது. இதுக்கு நான் நல்ல ஒரு உதாரணம் சொல்லுவேன், நல்லா கேட்டுக்கோங்க. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி வருது. இப்போ எத்தனை கிலோமீட்டரில்? 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி வருது. ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த்து கியர் போட்டு டாப் அடித்து வண்டி எத்தனையில் வருது? 100ல் வருது. 100ல் வந்த வண்டி இப்போ நியூட்ரல் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்தாலும் சரி, எடுக்கலைன்னாலும் சரி, அல்லது மிதின்னு மிதித்தாலும் சரி, என்ன நடக்கும்? உருன்னு உருமல் சத்தம் கேட்கும். ஆனால் 100 கிலோமீட்டரில் ஓட்டிகிட்டு இருந்த வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஸ்லோவாக ஆரம்பிச்சு. 95, 90, 80, 70, 60, 50, 40, 30, 20, 10, கடைசியில் முட்டைன்னு வந்து நின்றோம். டெய்லி தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பிரசன்னம், கிருபை, வார்த்தை, அபிஷேகம் இதெல்லாம் கிடைக்காத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை மெதுவாயிரும்னா ஸ்லோவாயிரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேகமாக என்ன செய்ய முடியாது. அதனால் உயிரற்றவைகளை கழுகு உண்ணாதது போல் பழைய கால எண்ணங்களையே அசை போட்டுட்டு அதிலே நினைச்சக்கூடாது, கால் மேலே கால் போட்டு நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த நாள் புதிய நாள். இன்னைக்கு கர்த்தர் ஒரு புது கிருபை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த நாளை போல இதற்கு முன்பு ஒரு நாள் இல்லவே இல்லை. இந்த நாள் கர்த்தர் தரும் அனுபவம் விசேஷமானது.
அப்ப அதுக்கு எனக்கு தேவையான வார்த்தை வேண்டும், அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கழுகு உண்மையை சோதிக்கும். ஆமென். எதை சோதிக்கும்? உண்மையை சோதிக்கும். கழுகு இப்போ தனக்கு ஒரு ஜோடியை தேர்ந்தெடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு துணையை தேர்ந்தெடுக்குன்னா அந்த பெண் கழுகை சுற்றி நிறைய ஆண் கழுகுகள் வட்டம் போடும். அல்லேலூயா. ஆனால் இந்த கழுகு இவங்களை நம்புறதுக்கு முன்னாடி அவங்கள சோதிக்கும். என்ன செய்யும்? அது பாட்டு பறந்துகிட்டே இருக்கும் கண்டுக்கிடாமல். திடீர்னு மேலே ஒரு குச்சி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மரக்கிளை மாதிரி சின்னதாக, அதை ஒன்று எடுத்துக்கிடுமா காலில், எடுத்துகிட்டு டப்புன்னு கீழே போட்டிருப்போம். எந்த கழுகு கீழே அதை பறந்து போய் அந்த குச்சி கீழே விழாமல் அதை எடுத்துகிட்டு திரும்ப அதுகிட்ட வந்து கொடுக்குதோ அதை பார்க்கணும். இது ஒரு தடவை கிடையாது, ஏன்னா ஒரு கூட்டமே பறந்துட்டு இருக்கு. ஒரு தடவை ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு, இப்போ அடுத்த தடவை இன்னொரு தடவை கீழே போட்டுறது, இப்போ யார் எடுத்துகிட்டு வரான்னு பார்க்கணும். இப்படி எத்தனை முறை எந்த கழுகு அதிகமாக தான் கீழே எரிஞ்ச அந்த குச்சை கீழே விழாமல் கொண்டு வந்து கொடுக்குதோ அது கூட தான் மேட் பண்ணுமா. அல்லேலூயா. ஒரு கழுகு உண்மை எப்படி சோதிக்குது பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கி நாம் வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிடக்கூடாது, எதையும் நம்பிடக்கூடாது, கேட்குற வார்த்தைலாம் சத்தியம் நினைச்சிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. எல்லாரும் ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. எல்லாரும் சொல்கிறது உண்மைன்னு என்ன செஞ்சிடக்கூடாது. ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்து அறிகிறான். ரொம்ப கவனம். எல்லாத்தையும் உடனே என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமாம், நான் உங்களை நம்பினேன் பாஸ்டர், நம்பினவங்க தான் துரோகம் பண்ணுவாங்க. நான் உங்களை நம்பி எல்லாத்தையும் கொடுத்தேன் பாஸ்டர், அவங்க தான் ஆளாக நமக்கு விரோதி என்ன செய்வாங்க. அதனால் யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேளுங்க, ஆவியானவரே எனக்கு ஒரு சிக்னல் கொடுங்க, இது ஓகே தானா? ஆமைன்னு சொல்லுங்கள். பணங்களை யார்ட்டையும் நம்பி என்ன செஞ்சிடாதீங்க, கொடுத்துடாதீங்க. நகைகளை யார்ட்டையும் நம்பி என்ன செஞ்சிடாதீங்க, கொடுத்துடாதீங்க. ஒரிஜினல் பத்திரத்தை யார்ட்டையும் நம்பி என்ன செஞ்சிடாதீங்க, கொடுத்துடாதீங்க. மனசில் இருக்கிறதெல்லாம் யார்ட்டையும் நம்பி என்ன செஞ்சிடாதீங்க, சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. நிதானிங்க. அதனால தான் கழுகு போல ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. உறவில் நிலைத்திருக்கும் கழுகு இருக்கு பார்த்தீங்களா. மற்ற பேர்ட்ஸ் இதெல்லாம் மேட் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ரீடுக்கும் யாரு கூட அது மேட் பண்ணுதுன்னு நினைச்சியாது தெரியாது. ஆனால் கழுகு மட்டும் லைஃப் டைமில் ஒரு பேர்டோட மேட் பண்ணுச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த ஒரு பேர்டு தான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அப்படி இணைஞ்சதுன்னா அது கூட தான் கடைசி வரைக்கும் இருக்கும். உங்களால் நம்ப முடியுதாங்க? அதான் ஆண்டவர் எது போல சொல்லியிருக்காரு, கழுகு போல. ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உறவில் உண்மையாக இருங்க. கணவன் மனைவி உறவில் உண்மையாக இருங்க. இதில் எந்த விதத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, தாறுமாறு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. துரோகம் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. தவறு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஒருபோதும் உறவு கலங்கப்பட்டு விடக்கூடாது. இந்த கழுகு உருவாக்கும் குஞ்சுகள் என்ன செய்யும், பயிற்சி கொடுத்து உருவாக்கும். நல்ல கூட்டில் அது சொகுசாக உட்காந்து வேலைக்கு இந்த தாயும் தகப்பன் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, யாரை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த குஞ்சு கழுகுகள்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்கும், அது வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கும். திடீர்னு கூட்டம் ஒரு நாள் கிட்டு 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 கிட்டுன்னு ஆட்டும். அல்லேலூயா. அப்போ குஞ்சுகளுக்கு எப்படி இருக்கும், பயங்கர பதட்டமாக இருக்குமா. ஐயோ என்னாச்சு அம்மாவுக்கு, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ன மாதிரி இருக்கும். கிட்டு 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 கிட்டு. அது கண்மலையில் தான் கூடு கட்டும், கீழே விழுந்தா எப்படி இருக்கும். குஞ்சுகள் அது வரைக்கும் அப்படிலாம் அனுபவிச்சதே கிடையாது, பதறும். ஆனால் அது பயிற்சி கொடுக்கும். நல்லா வளர்ந்து ரெக்கையெல்லாம் வந்ததுக்கப்புறமும் கூட்டை விட்டு இந்த குஞ்சுகள் என்ன செய்யாது, வெளியில் வராது. அப்போ இந்த குஞ்சுகளை தூக்கி டப்புன்னு கீழே போட்டுரும். அல்லேலூயா. இந்த குஞ்சுகள் பறக்க முடியாமல், ரெக்கை அடிக்க தெரியாமல் அது பாட்டு கத்திட்டு, ஐயோ இந்த அம்மாவுக்கு போய் நான் பிறந்தேன் பாரு, இந்த அப்பனுக்கு போய் நான் பிறந்தேன் பாருன்ற மாதிரி அது சர்ன்னு கீழே வரும்போது இந்த தாய் கழுகோ தகப்பன் கழுகோ அது கீழே மோதுறதுக்கு முன்பாக கீழே வேகமாக பறந்து வந்து தன்னுடைய ரெக்கையில் சுமந்துட்டு திரும்ப தூக்கிட்டு போயிடணும். இந்த மாதிரி பயிற்சி டெய்லி நடக்கும். கடைசியில் இது இப்படி தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரெக்கைகளெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இது பறக்க முடியும்னு தெரிஞ்சிட்டுனா ஒரு 10-15 தடவை இந்த கழுகு கீழே போடுமா குஞ்சை, திரும்ப 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 திரும்ப.
அந்த 13, 15, 17 இப்படிலாம் வரும்போது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் நம்ம பறக்கலைன்னா நம்ம அம்மா விட மாட்டான், நம்ம அப்பா விட மாட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த குஞ்சு கழுகுகள் தாங்களாகவே செட்டைகளை அடித்து உயர பறக்கும், உருவாக்கும். ஜெபம் பண்ண உங்கள் பிள்ளைகளை உருவாக்குங்க. பைபிள் படிக்க உங்கள் பிள்ளைகளை உருவாக்குங்க. சொல்லிக் கொடுங்க. பக்கத்தில் இருந்து எப்படி வாசிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க, எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க, சர்ச்சுக்கு வந்தால் எப்படி உட்கார்ந்துருக்கணும் சொல்லிக் கொடுங்க, பாட்டு பாடும்போது எப்படி இருக்கணும் சொல்லிக் கொடுங்க, ஜெபம் பண்ணும்போது எப்படி இருக்கணும் சொல்லிக் கொடுங்க, ஆலயத்துக்கு கிளம்பணும்னா எப்படி கிளம்பணும் சொல்லிக் கொடுங்க. உருவாக்குங்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு எடுத்த பாதையில் என்ன செய்யுங்க, உருவாக்குங்க. டிசிப்ளின்லாம் சொல்லிக் கொடுங்க. பெண் பிள்ளைகளெல்லாம் தாய்மார்கள் நல்லா அவங்கள பயிற்சி கொடுங்க. வீட்டில் எப்படி எப்படி அவங்க பிஹேவ் பண்ணணும், வெளியில் எப்படி நடந்து கொள்ளணும், வீட்டை எப்படி சுத்தம் பண்ணணும், துணியெல்லாம் எப்படி மடித்து வைக்கணும், சமையல் செய்கிற காரியங்கள்லாம் எப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சம் காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். செல்ல பிள்ளை தான், ஆசையாக நம்ம என்ன செய்கிறோம், வளர்க்குறோம், உண்மை தான். ஆனால் ஒன்றும் தெரியாத பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது, வளர்த்துடக்கூடாது. பிறகு எங்கேயாவது போய் அதை என்ன செஞ்சிட்ருக்கும், கஷ்டப்பட்டுருக்கும். பிறகு யாருக்கு கஷ்டம், அது நமக்கு கஷ்டம். பிறகு ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோவிலேருந்து என்ன செய்யணும், ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடணும். எத்தனை நாளைக்கு வாங்கி சாப்பிட, அல்லேலூயா. அந்த மாதிரி லெவலுக்குலாம் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. எல்லா நிலைகளிலும் நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தேவையான நல்ல பயிற்சிகளை அவங்களுக்கு என்ன செய்யணும், அந்தந்த வயசில் கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நல்லா படிக்க வைங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் பண்ணுவாங்க. ஒரு பாஸ்டர் சொன்னார், உன் பிள்ளைய படின்னு சொல்கிறிய, என்னைக்காவது உன் பிள்ளை பைபிள் படின்னு சொன்னியா அப்படின்னு ஒரு நாள் கேட்டார். அல்லேலூயா. அது மாதிரி நம்முடைய பிள்ளைகள் புத்தகத்தை படிப்பது ரொம்ப முக்கியம். ஆனால் அதை காட்டிலும் பைபிள் படிக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன, நல்லா உட்காந்து என்ன செய்யணும், பைபிள் படிக்கணும். அதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் உருவாக்குவதற்கு என்ன செய்வோம், முயற்சி செய்வோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா சந்தோஷமாக சொல்லுங்கள். இந்த கழுகினுடைய ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளும், உருமாற்றிக்கொள்ளும். ஆமென் சொல்லுங்கள். தன்னைத்தானே என்ன செய்யும். 40 வயசு வரைக்கும் அந்த கழுகு நல்லா ஆரோக்கியமாக இருந்து அது தன்னுடைய முடிவை சந்திக்கிற நேரத்தில் அது என்ன செய்யும், கண்மலையின் உச்சிக்கு போய் தன்னுடைய சிறகுகளெல்லாம் ஒன்று ஒன்றா பிக்கும். குறைந்தபட்சம் 7000 சிறகுகள் இருக்குன்னு சொல்கிறான். கழுகினுடைய உடம்புல எத்தனை இருக்குமா, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். 7000 இருக்குமா. 7000 என்ன செய்யணும், ஒவ்வொன்றா பிக்கணும். பிக்கும்போது எப்படி இருக்கும், சுகமாக இருக்குமா, வலிக்கும். அழகு அது நல்ல இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்டதுனால மொட்டையாகி போயிருக்கும். அதை அந்த பாறையில் போட்டு அடித்து உடைக்குமா, அப்படியே ரத்தமெல்லாம் என்ன செய்யும் வரும். அந்த அழகை உடைக்கும் போது எப்படி இருக்கும், வலிக்கும். உருமாற்றம் வேணும்னா வலிக்கு இடம் கொடுத்து தான் ஆகணும். என்ன நடக்கும் தெரியுமா, இது அப்படியே தன்னை வெறுமையாக்கி கொண்டு சாப்பிடாம அப்படியே மாத கணக்க உட்காந்துருக்கும். மறுபடி புதிய ரெக்கைகள் முளைக்கிற வரைக்கும். அப்படி முளைச்சி வந்ததுன்னா அடுத்து 30 வருஷம் வாழுமா. அல்லேலூயா. 40 வருஷத்தோடையே முடிஞ்சு விட வேண்டிய ஓட்டம் திரும்ப ரெனியூ ஸ்ட்ரென்த் கிடைச்சதுக்கப்புறம், பலன் புதுப்பிக்கப்பட்டதுக்கப்புறம் எத்தனை வருஷம், எக்ஸ்ட்ரா 30 வருஷம் வாழுதான். ஆண்டவர் உங்களெல்லாம் வழக்கமாக எல்லாரும் ஓடுற ஓட்டத்தோடு நிறுத்த விரும்பலை. நீங்கள் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட இன்னும் அதிக நாள் வாழணும். ஏன்னா நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாட்களும் யாருக்கோ உபயோகம், உங்களை யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைக்கணும் விரும்புகிறார். நம்மளாம் சீக்கிரம் எளிதில் ஓட்டத்தை முடிச்சுட்டு போகிற ஆட்கள் கிடையாதுங்க. எல்லாருக்கும் மரணம் வந்த மாதிரி இவங்களுக்கு அந்த வயசில் வந்துட்டு பாவம் அப்படி சொல்கிற ஆட்கள் நம்ம கிடையாது. எல்லாருடைய வயதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா போனஸில் வாழ வேண்டியவர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட தீர்க்காயுசெல்லாம் உங்களுக்கு தருவார். அப்போ கொஞ்சம் உருமாற்றத்திற்கு என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். கொஞ்சம் உணவை வெறுக்கணும், உறக்கத்தை வெறுக்கணும். அல்லேலூயா. நமக்கு எதெல்லாம் பெருசாக ஆசையாக இன்பமாக இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யணும், ஒதுக்கணும். ஒதுக்கி கொஞ்சம் தனிமையில் அமர்ந்து நம்மை நாமே வெறுமையாக்கணும். அல்லேலூயா. நம்ம ஒடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பிரயாசப்படணும். அப்போ தான் நம்ம உருமாற்றம் அடைவோம். நமக்குள்ள உருமாற்றம் வரணும். இந்த கழுகு உருமாற்றம் அடையும் புது பலத்தோட. ஆமீன் சொல்லுங்க. இதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார், கழுகுக்கு ஒப்பிட்டு. ஆகவே இந்த கழுகை குறித்து கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. இதெல்லாம் யோசித்து கழுகு மாதிரி என்னைய புது பலன் அடைய செஞ்சு எலும்ப வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, என்னை எலும்ப செய்யுங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி. எத்தனை பேர் உண்மையிலே கழுகு போல கர்த்தர் என்ன பலனடைய செய்யணும், இந்த கழுகினுடைய சுபாவங்களை தன்மைகளை நான் அறிந்திருக்கிறேன்,
இதன்படி நடப்பதற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி கத்துற உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த பிதாவே, கரங்களை உயர்த்தி இதை போல நானும் மாறணும்னு சொல்லி தங்களை அர்ப்பணித்திருக்க இந்த பிள்ளைகளுக்கு இந்த உன்னத அனுபவங்களை தந்து ஆச்சரியமாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.